A warm wishes to every students who are preparing for the exams. I hope you all are doing well. So நம்ம யூனிட் 6 பார்த்துட்டு இருக்கோம். யூனிட் 6 ஓட நேம் வந்து ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன். அத இன்னைக்கு பார்த்துட்டு இருக்க கிளாஸ் வந்து ஃபுட் ஃபார்ட்டிஃபிகேஷன் அதோட பார்ட் 2 பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? சோ நம்ம ஆல்ரெடி பார்ட் 1 என்ன நம்ம பார்த்திருப்போம். ஃபார்ட்டிஃபிகேஷன் அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, அதோட மெத்தட்ஸ் என்னன்னு எல்லாமே நம்ம பார்த்திருப்போம். கரெக்ட்டா? இப்ப நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, காமன்லி ஃபார்ட்டிஃபைட் ஃபுட்ஸ். அதாவது ஃபார்ட்டிஃபைட் ஃபுட்ஸ் நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லியாச்சு. எதுக்காக நம்ம அத யூஸ் பண்றோம்ன்றதையும் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. கரெக்ட்டா? அதாவது எசென்ஷியல் நியூட்ரியன்ட்ஸ் இந்த விட்டமின்ஸ், மினரல்ஸ், இந்த மைக்ரோ நியூட்ரியன்ட்ஸ் அதெல்லாம் வந்து குவாலிட்டி இன்கிரீஸ் பண்றதுக்காக நம்ம வந்து ஃபார்ட்டிஃபைட் ஃபுட்ஸ் சாப்பிட்டு இருக்கோம். கரெக்ட்டா? சோ காமன்லி ஃபார்ட்டிஃபைட் ஃபுட்ஸ் என்னன்னு பாருங்க. அதுல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சால்ட், ரைஸ், வீட் ஃப்ளோர், எடிபிள் ஆயில், மில்க், சுகர், இன்ஃபேன்ட்டோட ஃபுட்ஸ், பிரேக்ஃபாஸ்ட் cereals இது எல்லாமே வந்து காமனா ஃபார்ட்டிஃபைட் பண்ற ஒரு ஃபுட்ஸ். ஏன் அப்பன்னா, இந்த ஃபுட்ஸ் ஏன் செலக்ட் பண்ணிருக்கீங்க? இத ஏன் காமன் ஃபார்ட்டிஃபைட் ஃபுட்ஸ்ன்னு சொல்றோம்னா, இதுதான் மக்களால அதிகமா கன்சியூம் பண்ற ஃபுட். ஓகேங்களா? ஒரு காமனா ஒரு பீப்பிள் எடுத்துக்கிறோம் அப்பன்னா, நெறைய பீப்பிள் எடுத்துக்கிறோம் அப்பன்னா, அவங்க காமனா அதிகமா இந்த ஃபுட்ஸ சாப்பிடுவாங்க. இப்ப நம்ம அன்றாட வாழ்க்கையில சுகர் கண்டிப்பா எடுத்துக்கிறோம். மில்க் கண்டிப்பா எடுத்துக்கிறோம். சால்ட் கண்டிப்பா எடுத்துக்கிறோம். ரைஸ் கண்டிப்பா சாப்பிடுறோம். வீட் ஃப்ளோர் கண்டிப்பா சாப்பிடுறோம். கரெக்ட்டா? சோ காமனா எல்லாத்தாலயும் சாப்பிடுற ஒரு ஃபுட்ஸ செலக்ட் பண்ணி தான் காமன்லி ஃபார்ட்டிஃபைட் ஃபுட்ஸ்ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்ப சால்ட்ட பொறுத்தவரைக்கும் நான் என்ன ஆட் பண்றேன் பார்த்தீங்கன்னா, அயோடின் கன்டென்ட்டோ, அயர்ன் கன்டென்ட்டோ. வீட்டும் மெய்ஸ் ஃப்ளோர்ல என்ன ஆட் பண்றேன்? அயர்னும், ஃபாலிக் ஆசிடும், விட்டமின் பி விட்டமின்ஸும், ஏ விட்டமின்ஸும், ஜிங்க்கும். ஆல்ரெடி நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? இதெல்லாம் ஃபுட் வெஹிக்கிள்ஸ். இது ஃபார்ட்டிஃபிகன்ட்ஸ். கரெக்ட்டா? சோ குக்கிங் ஆயில் என்ன ஆட் பண்றோம்? விட்டமின் ஏ அண்ட் டி. சுகர பொறுத்தவரைக்கும் விட்டமின் ஏ ஆட் பண்றோம். காண்டிமெண்ட்ஸ் பொறுத்தவரைக்கும் சாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அயர்ன் ஆட் பண்ணிட்டு இருக்கோம். சாஸஸ் பொறுத்தவரைக்கும் நம்ம அயர்ன் ஆட் பண்ணிருக்கோம். மில்க்க பொறுத்தவரைக்கும் விட்டமின் ஏ, டி, அயர்ன் காம்ப்ளிமெண்டரியா நெறைய காம்ப்ளிமெண்டரி ஃபுட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாலிக் ஆசிட், பி விட்டமின்ஸ், ஏ விட்டமின்ஸ், ஜிங்க், அயர்ன் இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, மக்களால அதிகமா காமனா சாப்பிடுற ஃபுட்ஸ்ல நம்ம என்ன ஃபார்ட்டிஃபிகன்ட்ஸ் ஆட் பண்ணிட்டு இருக்கோம்ன்றத பார்த்துட்டு இருக்கோம். சரியா? சோ சால்ட் ஃபார்ட்டிஃபிகேஷன். யூசுவலா சால்ட் வந்து எதோட ஃபார்ட்டிஃபை பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அயோடினோட ஃபார்ட்டிஃபை பண்றோம். சரிங்களா? எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா எல்லாத்தாலயும் டெய்லியும் ஒரு குறிப்பிட்ட அளவு கொஞ்சமான ஒரு குவான்டிட்டியாவது நம்ம என்ன பண்றோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மால் அமௌண்ட்டாவது சால்ட்ட கன்சியூம் பண்ணிட்டு இருக்கோம். சரியா? சோ அது ஒரு காமன் ஃபுட். இப்ப அந்த காமன் ஃபுட்ட நம்ம ஃபார்ட்டிஃபை பண்றோம். எத வச்சு ஃபார்ட்டிஃபை பண்றோம்? அயோடின வச்சு. இப்ப எது ஃபுட் வெஹிக்கிளா ப்ளே ஆகுது? சால்ட் ஃபுட் வெஹிக்கிளா இருக்கு. அயோடின் வந்து ஃபார்ட்டிஃபிகன்ட்டா இருக்கு. இதால என்ன பெனிஃபிட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் நம்ம அயோடின் ஆட் பண்றோம். அதனால அயோடின் டெஃபிஷியன்சி டிஸார்டர்ஸ் வராம இருக்கும். முக்கியமான ஒரு ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காய்டர்ன்னு ஒரு டிசீஸ் இருக்கு. ஓகேங்களா? அந்த டிசீஸ் வராம இருக்கும். மென்டல் ரிட்டார்டேஷன் ப்ராப்ளம் வராம இருக்கும்னு சொல்றாங்க. அது இல்லாம டபுள் ஃபார்ட்டிஃபைட் சால்ட்டும் இருக்குன்னு சொல்றாங்க. டபுள் ஃபார்ட்டிஃபைட் சால்ட்னா டபுளா அயோடின் மட்டும் இல்லாம, இன்னொன்னு ஆட் பண்ணி நான் ஃபார்ட்டிஃபிகேட் ஆட் பண்ணி நான் வந்து அத சேல் பண்றேன் அப்டின்னா, டபுள் ஃபார்ட்டிஃபைட் சால்ட். அப்ப இன்னொன்னு என்ன ஆட் பண்றாங்க? அயர்ன் கன்டென்ட்ட ஆட் பண்றாங்க. சோ அதான் இங்க சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அயர்ன் டெஃபிஷியன்சி டிஸார்டர் அப்படி என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, காய்டர் இருக்கு, ஹைப்போதைராய்டிசம் இருக்கு, மென்டல் ரிட்டார்டேஷன் இருக்கு, கிரிட்டினிசம் இருக்கு, ரெடியூஸ்ட் ஐக்யூ இருக்கு, பிரெக்னன்சி காம்ப்ளிகேஷன்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, அயோடினுடைய டெஃபிஷியன்சியா இருக்கிறதுனால நம்மளுக்கு அதோட காசஸ்ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இப்ப முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, காய்டர் பொறுத்தவரைக்கும் காய்டர்ன்ற டிசீஸ் வந்து தைராய்டு கிளாண்ட் இருக்கு இல்லையா? அந்த கிளாண்ட் வந்து இர்ரெகுலரா இருந்தது அப்டின்னா, தைராய்டு கிளாண்ட் குரோத் வந்து இர்ரெகுலரா இருக்கு அப்டின்னா, அது காய்டர்ன்ற ஒரு டிசீஸ கொடுக்கும். மென்டல் ரிட்டார்டேஷன் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, மன வளர்ச்சி குன்றி அப்டின்ற மாரி சொல்லுவாங்க. கிரிட்டினிசம் பொறுத்தவரைக்கும் பிசிக்கல் ரிட்டார்டேஷன் அண்ட் மென்டல் ரிட்டார்டேஷன் 2த்தையும் கம்பைன் ஆக்குறது தான் கிரிட்டினிசம்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ அயோடின் டெஃபிஷியன்சினால நம்மளுக்கு என்னென்ன ப்ராப்ளம் வருதுதான் இந்த ப்ராப்ளம் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? இப்ப பப்ளிக் ஹெல்த் ஸ்ட்ராட்டஜி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, மேஜரா என்ன பண்றாங்கன்னா, யுனிவர்சலா சால்ட் அயோடைசேஷன் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ வீட் ஃப்ளோர் எதோட ஃபார்ட்டிஃபை பண்றோம் பார்த்தீங்கன்னா, அயனோடையும், ஃபாலிக் ஆசிடோடையும், விட்டமின் பி12ஓடையும் ஃபார்ட்டிஃபை பண்ணிக்கிறோம். எதுக்காக? அனீமியாவ ரெடியூஸ் பண்றதுக்காகவும், மெட்டர்னல் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்றதுக்காகவும், நியூட்ரல் டியூப் டிஃபெக்ட் நம்மளுக்கு வரக்கூடாதுன்றதுக்காக பிரிவென்ட் பண்ணிக்கிறதுக்காகவும், அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார்ட்டிஃபைட் ஆட்டா, வீட் ஃப்ளோர்ன்றது ஆட்டா சொல்லுவாங்க. கரெக்ட்டா? அப்ப அந்த ஃபார்ட்டிஃபைட் ஆட்டா வந்து எங்கலாம் ப்ரமோட் பண்றோம்? இந்தியா ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்றாங்க. இப்ப ரைஸ் ஃபார்ட்டிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஸ்டேப்பிள் ஃபுட்ன்னு சொல்றாங்க. அதாவது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காமன் பீப்பிள் எல்லாத்தாலயுமே வந்து சாப்பிடுற ஒரு ஃபுட் ரைஸ்ங்க. அது பிரதான ஃபுட்ன்னு சொல்லுவாங்கல்ல, ரொம்ப பிரதானமான ஒரு ஃபுட் வந்து ஸ்டேப்பிள் ஃபுட்ன்னு நம்ம சொல்லுவோம். அதுல என்ன நம்ம நியூட்ரியன்ட் ஆட் பண்றோம் பார்த்தீங்கன்னா, அயர்ன், ஃபாலிக் ஆசிட், விட்டமின் பி12 என்ன மெத்தட்ல ஆட் பண்றோம்? டஸ்டிங் மெத்தட்ல, கோட்டிங் மெத்தட்ல, எக்ஸ்ட்ரூஷன் மெத்தட்ல நம்ம ஆட் பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாம கவர்ன்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா, கவர்ன்மெண்ட் ரைஸ் ஃபார்ட்டிஃபிகேஷன் ஸ்கீம்னு ஒண்ணு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா
எந்த மூலியமா பார்த்தீங்கன்னா, பிடிஎஸ் மூலியமாவும், மிட் டே மீல் ஸ்கீம் மூலியமாவும் இத இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ரைஸ் ஃபார்ட்டிஃபிகேஷன் ஸ்கீம்ன்னு ஒண்ணு இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப மில்க் ஃபோர்ட்டிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இத நான் சொல்லாம இருந்திருப்பேன். இதோட இது வந்து பின்னாடி நம்ம பார்ப்போம். ஓகேவா? என்னென்ன ஸ்கீம்ஸ்ன்றத. மில்க் ஃபோர்ட்டிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும் ஏதோ நம்ம ஃபோர்ட்டிஃபை பண்றோம்னா, விட்டமின் ஏவோடையும், டியோடையும் நம்ம ஃபோர்ட்டிஃபை பண்றோம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, மில்க்னாலே நமக்கு போன் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்றதுக்காக. அதோட சேர்த்து போன் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்றதுக்காகவும், ரிக்கெட்ஸ் வராம இருக்கிறதுக்காகவும், இம்யூனிட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்காகவும் கொண்டு வரப்பட்டது. சரியா? அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே இத கன்சியூம் பண்றாங்க. ரொம்ப அதிக பேர் வந்து மில்க் சாப்பிடுறாங்க. கரெக்ட்டுங்களா? மில்க் குடிக்கிறாங்க. அதனால வைட்லி கன்சியூம்டு அதுமாரி சில்ட்ரனுக்கு அது ரொம்ப ரொம்ப சூட்டபிள் அப்படின்றதையும் சொல்றாங்க. ஆயில் ஃபோர்ட்டிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும் மில்க் மாரி தான் விட்டமின் ஏ அண்ட் டி ஃபோர்ட்டிஃபை பண்ணிட்டு இருக்கோம். அதோட பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெட்டர் விட்டமின் அப்சார்ப்ஷன் நமக்கு நடக்கும். டிஃபிஷியன்சி டிசீஸ நம்ம பிரிவென்ட் பண்ணிக்க முடியும். ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குட் ஃபுட் வெஹிக்கிள்னு சொல்றாங்க. அப்ப நல்லா கவனிங்க. எது வந்து ஒரு குட் ஃபுட் வெஹிக்கிள்னு சொல்றாங்க? ஆயில ஒரு குட் ஃபுட் வெஹிக்கிள்னு சொல்றாங்க. பிகாஸ் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேட் சொல்யூபிள் விட்டமின்ஸ் டிசால்வ் ஈசிலி. விட்டமின்ஸ்லயே ஃபேட் சொல்யூபிள் விட்டமின்ஸ் இருக்கு இல்லையா? அந்த விட்டமின்ஸ் வந்து உள்ள சீக்கிரமா டிசால்வ் ஆயிடும் ஆயில்ல. ஓகேங்களா? அததான் சொல்றாங்க. என்ன சொல்றோம் நம்ம? எடிபிள் ஆயிலோட விட்டமின் ஏவும், டியும் நம்ம ஃபார்ட்டிஃபை பண்றோம். ஆட் பண்ணி நம்ம சேல் பண்ண போறோம். அப்ப அது மூலமா விட்டமின் அப்சார்ப்ஷன் சீக்கிரமா நடக்குதுன்னு சொல்றாங்க. டிஃபிஷியன்சி டிசீஸஸும் வராதுன்னு சொல்றாங்க. ஆயிலும் ஒரு குட் வெஹிக்கிளா இருக்குன்னு சொல்றாங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேட் சொல்யூபிள் விட்டமின் வந்து டிசால்வ் ஆகுறதுனால, ஈஸியா டிசால்வ் ஆகுறதுனால. ஓகேவா? சுகர் ஃபோர்ட்டிஃபிகேஷன் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, எதுவும் நம்ம கம்பைன் பண்றோம்னு பார்த்தீங்கன்னா, விட்டமின் ஏவோட பண்றோம். முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நெறைய கண்ட்ரீஸ்ல வந்து சுகர் கன்சம்ப்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஹையா இருக்கு. கரெக்ட்டா? சோ, அப்ப வந்து விட்டமின் ஏ நம்ம ஃபோர்ட்டிஃபை பண்ணும்போது, ஈஸியா அந்த பீப்பிள்க்கு போகும். அது மாரி விட்டமின் ஏ டெஃபிஷியன்சி டிஸார்டர்ஸும் உங்களுக்கு வராது. இது வைட் ரீச் ஈஸியா இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். அதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமா சுகர் கன்சியூம் பண்ணா, அதுக்கான ஒரு கன்சர்ன் பிரச்சனைகள் வரும். ஓகேங்களா? அது வேற விஷயம் டிஸ்அட்வான்டேஜ பொறுத்தவரைக்கும். அயர்ன் ஃபோர்ட்டிஃபிகேஷன், அயர்ன் டெஃபிஷியன்சி நம்ம தடுக்க முடியும். இதுல அயர்ன் காம்பவுண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காமனா நமக்கு கிடைக்கிற அயர்ன் காம்பவுண்ட்ஸ் வந்து ஃபெரஸ் சல்ஃபேட், ஃபெரிக் பைரோபாஸ்பேட், ஃபெரஸ் பெர்மரேட் ஓகேங்களா? இதுல நமக்கு கிடைக்கிற சேலஞ்சஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, மெட்டாலிக் டேஸ்ட் கொஞ்சம் மாறலாம்னு சொல்றாங்க. அதே மாரி கலர் சேஞ்சஸ் நடக்கும்னு சொல்றாங்க. ஆக்சிடேஷன் ப்ராசஸும் நடக்கும்ன்றத சொல்றாங்க. ஓகேங்களா? முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியால ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கிறது வந்து அனிமிக் ப்ராப்ளம். ஓகேங்களா? அனிமியா ப்ராப்ளம். ஓகேவா? சோ அந்த ப்ராப்ளம் தடுக்கிறதுக்காக தான். இப்ப நார்மலா நம்ம எல்லாரும் போறோம்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ரொம்ப அனிமிக்கா இருக்கீங்க. ரத்தம் ரொம்ப கம்மியா இருக்கு. அயர்ன் கன்டென்ட்டே சுத்தமா இல்ல. இது மாரி நெறைய சொல்லுவாங்க. கீரை நெறைய எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க. சோ அதான் அயர்ன் ஃபோர்ட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அயர்ன் டெஃபிஷியன்சி தான் அனீமியா. ஓகேவா? விட்டமின் ஏ ஃபோர்ட்டிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இதால நம்மளுக்கு விட்டமின் ஏ ஒருத்தவங்களுக்கு இருக்கு டெஃபிஷியன்சியா இருக்கு அப்டின்னா, அவங்களுக்கு கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, நைட் பிளைண்ட்னஸ் வரும், ஜிரப்தலமியா வரும், பிளைண்ட்னஸ் வரும், புவர் இம்யூனிட்டி கிடைக்கும் அப்டின்றதாங்க. ஓகேங்களா? ஜிரப்தலமியான்றது ஒண்ணும் கிடையாது. அந்த கார்னியாவ டேமேஜ் பண்றதோ, ஐசைட் ப்ராப்ளம் ஆகுறதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ இது எந்த ஃபுட்டோட நம்ம ஃபோர்ட்டிஃபை பண்ணிக்கலாம் விட்டமின் ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஆயிலோட, மில்க்கோட, சுகரோட. ஓகேங்களா? இதுக்கு யார் ரொம்ப அதிகமா ரொம்ப ஈஸியா இதாகுறாங்கன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில்ட்ரன் வந்து ரொம்ப ஈஸியா விட்டமின் ஏ டெஃபிஷியன்சிக்கு ஆகுறாங்கன்னு சொல்றாங்க. ஃபாலிக் ஆசிட் ஃபோர்ட்டிஃபிகேஷன். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்ஏ சிந்தசிஸ்க்காகவும், ஃபீட்டல் டெவலப்மென்ட்க்காகவும் அப்படின்றதையும் சொல்லுவாங்க. அதாவது பிரெக்னன்சி டைம்ல பிரெக்னன்ட் வுமன்க்கு கண்டிப்பா இந்த ஃபோர்ட்டிஃபிகேஷன், ஃபாலிக் ஆசிட் ரொம்ப ரொம்ப எசென்ஷியல். ஸோ அந்த எசென்ஷியலான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இல்ல அப்பன்னா என்ன ஆகும்னா, மெகலோபிளாஸ்டிக் அனிமியான்னு ஒரு ப்ராசஸ் வந்து நம்ம உடம்புல வந்துரும்ன்றாங்க. அதாவது ஒரு டிசீஸ் நம்ம உடம்புல வந்துரும். நம்மளோட நியூட்ரல் டியூப் வந்து டிஃபெக்ட் ஆயிடும்னு சொல்றாங்க. ஃபாலிக் ஆசிட் ஃபோர்ட்டிஃபிகேஷன் இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, வுமன்க்கும், இன்ஃபன்ட்ஸ்க்கும் பிரெக்னன்ட் வுமன்க்கும், இன்ஃபன்ட்ஸ்க்கும் ஹெல்ப் பண்ண முடியும். காமன்லி எது கூட ஃபோர்ட்டிஃபை பண்றோம்னா, ஃப்ளோர் கூடயும், ரைஸ் கூடயும் ஃபோர்ட்டிஃபை பண்றோம். இப்ப ஜிங்க் ஃபோர்ட்டிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஜிங்க் முதல்ல எதுக்கு இம்பார்ட்டன்ட்? இம்யூனிட்டிக்காகவும், குரோத்துக்காகவும், நம்மளோட வூண்ட ஹீல் பண்றதுக்காகவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்றாங்க. அதாவது காயத்த ஹீல் பண்றதுக்காகவும். ஒரு வேள டெஃபிஷியன்சி வந்து வந்து நம்மளுக்கு ஜிங்க் வந்து டெஃபிஷியன்சியா இருக்கு அப்டின்னா, நம்மளோட குரோத் வந்து அப்படியே ஸ்டண்ட் ஆயிடும். அதாவது ஸ்டாப் ஆயிடும்னு சொல்றாங்க. இம்யூனிட்டி ரொம்ப குறைஞ்சிரும். டயேரியா ப்ராப்ளமும் வரும்னு சொல்றாங்க. கரெக்ட்டா? அப்ப எது கூட நம்ம ஜிங்க்க வந்து இது நமக்கு ஃபோர்ட்டிஃபை பண்ணிக்கலாம்னா, செரல்ஸ் கூட, ரைஸ் கூட பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்ப கால்சியம், விட்டமின் டி ஃபோர்ட்டிஃபிகேஷன் எதுக்காக ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமே கால்சியமும், விட்டமின் டியும் போன் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். கரெக்ட்டா? ஒருவேள கால்சியம் கம்மியா இருக்கு, விட்டமின் டி கம்மியா இருக்குன்னா, நம்மளுக்கு வீக்கான போன்ஸ் வந்து ரொம்ப வீக் ஆயிடும். ரிக்கெட்ஸ் ப்ராப்ளம் வரும். ஓஸ்டியோபோரோசிஸ் ப்ராப்ளம்ஸும் வரும். இதெல்லாம் போன் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ். கரெக்ட்டா? அப்ப எதுக்கு நம்ம கம்பைன் பண்ணிக்கலாம்? கால்சியமும், விட்டமின் டி ஓட ஃபோர்ட்டிஃபிகேஷன்ஸ் எது கூட கம்பைன் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, மில்க் கூட, டெய்ரி புராடக்ட்ஸ் கூட, பிவரேஜஸ் கூட கம்பைன் பண்ணிக்கலாம்.
இப்ப இதுக்கு எஃப்எஸ்எஸ்ஏ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத பாருங்க. ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா என்ன பண்றாங்கன்னா, ஃபுட் ஃபோர்டிஃபிகேஷன ப்ரமோட் பண்றாங்க. அதாவது இத கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்கன்னு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த எந்த ஒரு பாக்கெட் நம்ம ஒரு ஃபுட்ட வாங்குறோமோ, அந்த ஃபுட் வந்து ஃபோர்ட்டிஃபைட் ஃபுட்டா இருந்தது அப்படின்னா, அதோட லோகோ கண்டிப்பா வந்திருக்கணும். பிளஸ் எஃப் லோகோ. இப்ப இந்த லோகோ இருந்தது அப்படின்னா, அது ஃபோர்ட்டிஃபைடான ஒரு ஃபுட் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். எதுக்காக நம்ம பண்றோம்? மைக்ரோ நியூட்ரியன்ட் டெஃபிஷியன்சி, விட்டமின் டெஃபிஷியன்சி, மினரல் டெஃபிஷியன்சிலாம் குறைக்கிறதுக்காக தான் இந்த ஃபோர்ட்டிஃபிகேஷன கொண்டு வரோம். இதனால என்ன ஆகுது? நம்மளுக்கு வந்து நியூட்ரிஷன் வந்து பார்த்தீங்கன்னா, குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும், குவான்டிட்டி இம்ப்ரூவ் ஆகும். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம குடுக்குற ஃபோர்ட்டிஃபைட் ஃபுட்ஸும் ஸ்டாண்டர்டைஸ்டா இருக்கணும். ஓகேங்களா? தரமானதா இருக்கணும்னு சொல்றாங்க. அதனால எல்லா ஃபோர்ட்டிஃபைட் ஃபுட்ஸ்லயும் கண்டிப்பா பிளஸ் எஃப் லோகோ இருக்கணும். ஓகேவா? இப்ப என்னென்ன ஸ்டாண்டர்ட்ஸ் கொண்டு வராங்க பாருங்களேன். ஃபோர்ட்டிஃபைட் வீட் ஃப்ளோர் இருக்கு, ஃபோர்ட்டிஃபைட் ரைஸ் இருக்கு, மில்க் இருக்கு, எடிபிள் ஆயில் இருக்கு, டபுள் ஃபோர்ட்டிஃபைட் சால்ட் கூட இருக்கு. இதுக்கு என்ன ரெகுலேஷன் ஸ்பெசிஃபிகேஷன் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு என்ன ரெகுலேஷன் இருக்கணும்னா, கண்டிப்பா நியூட்ரியன்ட் லெவல் டிஸ்கிரைப் பண்ணிருக்கணும். லேபிளிங் ரெக்யர்மென்ட்ஸ் கண்டிப்பா இருக்கணும். பேக்கேஜிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணிருக்கணும். குவாலிட்டி கண்ட்ரோல் மெஷர்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணிருக்கணும். அதுக்கான ஸ்டாண்டர்ட்ஸ எஃப்எஸ்எஸ்ஐ குடுத்திருக்காங்க ஃபோர்ட்டிஃபைட் ஃபுட்ஸ்க்கு. இப்ப ஃபோர்ட்டிஃபைட் ரைஸ் கர்னல்ஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நியூட்ரியன்ட் ரிச் ஆர்டிபிஷியல் ரைஸ் கர்னல் அப்படின்னு சொல்றாங்க. இத பத்தி நம்ம பார்ட் 1ல பார்த்திருப்போம். அதாவது இந்த ஃபோர்ட்டிஃபைட் ரைஸ் கர்னல் பத்தி பார்ட் 1ல பார்த்திருப்போம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1:100 ரேஷியோ. அதாவது 100 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரைஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 1:1 ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்னவா இருக்கணும் பார்த்தீங்கன்னா, எஃப்ஆர்கேவா இருக்கணும். அதாவது 100 கிலோகிராம்ஸ் வந்து உங்களுக்கு ரைஸ் நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, 1 கிலோகிராம் வந்து உங்க எஃப்ஆர்கே வந்து கர்னல்ஸா இருக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. அதாவது ஃபோர்ட்டிஃபைட் ரைஸ் கர்னல்ஸ். ஓகேங்களா? இது எந்த மெத்தட் மூலமா பிரிப்பேர் பண்றோம்? எக்ஸ்ட்ரூஷன் மெத்தட் மூலமா பிரிப்பேர் பண்றோம். அந்த ரைஸ் கர்னல்ஸ் என்ன இருக்கும்? ஃபோர்ட்டிஃபிகேஷன் அயர்ன் இருக்கும், ஃபாலிக் ஆசிட் இருக்கும், விட்டமின் B12 இருக்கும். அது மட்டும் இல்லாம ரைஸ் தான் ரொம்ப காமனா எல்லா மக்களாலும் சாப்பிடப்படுற ஃபுட். ஓகேவா? இப்ப கவர்ன்மெண்ட் என்னென்ன புரோகிராம்ஸ் இதுக்காக கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மிட் டே மீல் ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. ஐசிடிஎஸ்ன்னு ஒரு புரோகிராம் கொண்டு வந்திருக்காங்க. போஷன் அபியான் ஒரு புரோகிராம் கொண்டு வந்திருக்காங்க. பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் புரோகிராம் ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. அது இல்லாம அனிமியா முக்த் பாரத், ஃபோர்ட்டிஃபைட் ஃபுட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கீம்ஸ் மூலமா நெறைய பேத்துக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குன்றதையும் சொல்றாங்க. ஓகேங்களா? இப்ப இதனால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு? டெஃபிஷியன்சிய நம்ம பிரிவென்ட் பண்ணிக்க முடியும். இம்யூனிட்டி அதிகப்படுத்திக்க முடியும். நம்மளோட காக்னிட்டிவ் டெவலப்மென்ட்ட இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். ரொம்ப ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும். ஈஸியா இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்க முடியும். ரொம்ப அதிக சேஞ்சஸ் நம்ம எதுவும் பண்ண தேவையில்ல ஃபுட் ஹேபிட்ல. அதே மாரி புரொடக்டிவிட்டி நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியல. ஹெல்த் கேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஹெல்த் கேர் பண்ண ரொம்ப கஷ்டமா இருக்க பீப்பிள்க்கு வந்து அது கொஞ்சம் நல்ல விஷயமா இருக்கும். இதோட எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நியூட்ரியன்ட் ரிச் ஃபுட் சாப்பிடணும்னு நெனைக்கிறோம். நம்மள்ட்ட நியூட்ரியன்ட்ஸ் வாங்குற அளவுக்கு நம்மள்ட்ட காசு இல்ல. அதாவது நம்ம நியூட்ரியன்ட் ரிச் ஃபுட் ஃப்ரூட்ஸ் ஆகட்டும், இல்ல நெறைய வாங்கணும்னு நெனைக்கும்போது, நம்மள்ட்ட அந்த பைசா எல்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கும்போது, அப்ப என்ன பண்ணலாம்? இந்த மாரி எக்கனாமிக் அட்வான்டேஜஸ் கூட இதுக்கு போய்க்கலாம். இது ஒரு எக்கனாமிக்கல் இதுக்குள்ள வந்துரும். கரெக்ட்டா? இத பத்தி வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகும்னு சொல்றாங்க. வொர்க் புரொடக்டிவிட்டியா நம்ம பண்ண முடியும்னு சொல்றாங்க. பெட்டர் எஜுகேஷனல் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. இம்ப்ரூவ்ட் நேஷனல் டெவலப்மென்ட்க்கு இம்ப்ரூவ் பண்ணும்னு சொல்றாங்க. அதே மாரி லோ இன்வெஸ்ட்மென்ட்ல ஹை ரிட்டர்ன் நம்ம கொண்டு வரலாம்னு சொல்றாங்க. பப்ளிக் ஹெல்த்துக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபோர்ட்டிஃபிகேஷன் பண்றதுனால நைட் பிளைண்ட்னஸ் குறைஞ்சிருக்கு, நியூட்ரல் டியூப் டிஃபெக்ட் குறைஞ்சிருக்கு, அனீமியா குறைஞ்சிருக்கு, காய்டன் டிசீஸ் குறைஞ்சிருக்கு. இவ்ளோ விஷயங்கள் ஃபோர்ட்டிஃபிகேஷன் மூலியமாவே குறைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. ரொம்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஒரு நியூட்ரிஷன் இன்டர்வென்ஷன்னு சொல்றாங்க ஃபோர்ட்டிஃபிகேஷன். ஓகேவா? இதுல என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இன்வெஸ்ட் பண்ணும்போது இனிஷியல் காஸ்ட் ரொம்ப ஹையா இருக்கும். இத பத்தி மக்களுக்கு அவேர்னஸே கிடையாது. ஆனா இதுல என்ன பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன், மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த மானிட்டரிங் வந்து இன்அடிக்குவேட்டா இருக்கும். சம்டைம்ஸ் டெக்னிக்கல் டிஃபிகல்டீஸும் வரும்னு சொல்றாங்க. இல்ல அன்ஈவனா டிஸ்ட்ரிபியூட் ஆகும். நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்திருப்போம், இந்த டஸ்டிங் ப்ரோகிராம்ல, இந்த கோட்டிங் மெத்தட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அன்ஈவனா டிஸ்ட்ரிபியூட் ஆகும்னு சொல்லியாச்சு. சில கன்சியூமர் வந்து இத ரெசிஸ்டன்ட் பண்றாங்க. இல்ல எனக்கு இதெல்லாம் வேண்டாம். நார்மல் ஃபுட்டே போதும்னு பயந்துக்கிறாங்க. ஓகேவா? அதுல என்ன லிமிட்டேஷன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதனால என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இத மட்டும் சாப்பிட்டதுனால நம்ம பேலன்ஸ்டு டயட் எல்லாம் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ரிமோட் பாப்புலேஷன்ஸ் இப்ப நீங்க போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப உள்ள இருக்க ஒரு பாப்புலேஷன் பீப்பிள்ட்ட போய் கொண்டு போய் சேர்க்க முடியாது. அதே இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் கன்சம்ப்ஷன் ரிஸ்க் எக்ஸிஸ்ட்ஸ். இதனால வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமா கன்சியூம் பண்ற ரிஸ்க்கும் இதுல இருக்குன்னு சொல்றாங்க. நியூட்ரியன்ட் இன்டராக்ஷன் மே அக்கர். சம் நியூட்ரியன்ட்ஸ் ஹேவ் லோ பயோ அவைலபிலிட்டி. என்ன ப்ராப்ளம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம செலக்ட் பண்ற நியூட்ரியன்ட் வந்து பயோ அவைலபிலிட்டி ஹையா இருக்கணும், ஸ்டேபிளா இருக்கணும்னு நம்ம சொல்லியாச்சு. பயோ அவைலபிலிட்டினா என்ன? ஈஸியா உடம்புல போய் அப்சர்வ் ஆகுற மாரி இருக்கணும்னு சொல்லியாச்சு. சில நியூட்ரியன்ட் வந்து லோ பயோ அவைலபிலிட்டியா இருக்கு. ஓகேங்களா? இதெல்லாம் லிமிட்டேஷன்ஸ்ன்னு சொல்றாங்க ஃபோர்ட்டிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும். சேலஞ்சஸ் இருக்கு, அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கு, இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. இதனால நமக்கு ஒரு அட்வான்டேஜஸ் இருக்கு, லிமிட்டேஷன்ஸும் இருக்கு.
இப்ப சேஃப்டி கன்சர்ன்ஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டாக்ஸிசிட்டியா இருக்க நெறைய சான்சஸ் இருக்கு. ஹைப்பர் விட்டமினோசிஸா அதாவது ரொம்ப அதிகமா எடுத்துக்கக்கூடாது. நியூட்ரியன்ட் இன்டேக் ரொம்ப அதிகமா எடுத்துக்க நெறைய சான்சஸ் இருக்கு. விட்டமினும் அதிகமாயிடும்னு சொல்றாங்க. சோ, அதனால தான் ரெகுலேஷனும், குவாலிட்டி கண்ட்ரோல் ரொம்ப ரொம்ப எசென்ஷியல்னு சொல்றாங்க. குவாலிட்டி கண்ட்ரோல் நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவாலிட்டி கண்ட்ரோல்னா என்ன? நம்ம யூஸ் பண்ற ரா மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா, கன்சிஸ்டன்சியா இருக்கா? அதுக்கான குவாலிட்டி அது இருக்கா? அப்படின்றத பார்க்கிறது. ஓகேங்களா? ஹை குவாலிட்டில இருக்கா? கன்சிஸ்டன்சியா இருக்கா? அப்படின்றத பார்க்கிறது. அதாவது ஒரு பக்கம் ஃபுட். ஒரு பக்கம் நீங்க குடுக்க போற விட்டமின்ஸோ, மினரல்ஸோ, நியூட்ரியன்ட்ஸோ. அதான் நம்ம என்ன சொல்றோம்? ஃபார்டிஃபிகன்ட்ன்னு சொல்றோம். அந்த ஃபார்டிஃபிகன்ட்ட ஃபுட்ல நம்ம குடுத்து தான் ஃபார்டிஃபிகேஷன் ப்ராசஸ நம்ம குடுக்குறோம். அது மூலமா தான் மக்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கிறோம். ஒருவேள நீங்க குடுக்குற ஃபார்டிஃபிகன்ட்டே குவாலிட்டியா இல்ல அப்படின்னா, அது ப்ராப்ளம் தான். கரெக்ட்டா? சோ, நீங்க குடுக்குற ஃபார்டிஃபிகன்ட்டே அதாவது இந்த ரா மெட்டீரியலே வந்து பார்த்தீங்கன்னா, குவாலிட்டியாவானதும் இருக்கணும். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியாவும் இருக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. ஓகேங்களா? சோ, அதுக்கு என்ன பண்ணணும்? நியூட்ரியன்ட் மெஷர்மென்ட் ப்ராப்பரா எடுத்துக்கணும். யூனிஃபார்மா மிக்ஸ் ஆகுதான்னு பார்க்கணும் ஃபுட்ல. ஸ்டெபிலிட்டியோட இருக்கான்னு பார்க்கணும். பேக்கேஜிங் கண்ட்ரோல் நம்ம பார்த்துக்கணும். எல்லா ரெகுலேஷன்ஸையும் ஃபாலோ பண்ணியிருக்கணும். ஸ்டாண்டர்ட ஃபாலோ பண்ணியிருக்கணும். அதே மாரி லெபார்ட்டரி அனாலிசிஸ் நம்ம பண்ணியிருக்கணும். இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, குவாலிட்டி அஷ்யூரன்ஸ் குடுக்க முடியும். அதாவது எஃபெக்டிவாவும் இருக்கும், சேஃப்டியாவும் இருக்கணும், அஷ்யூரன்ஸ் குடுக்க முடியும். இப்ப லேபிளிங் பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா நியூட்ரியன்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கணும்னு சொல்லணும். நியூட்ரியன்ட்ஸ் குவான்டிட்டி இருக்கணும். லோகோ கண்டிப்பா பிரசென்ட் ஆயிருக்கணும். அந்த ஃபார்ட்டிஃபைடுற ஸ்டேட்மெண்ட் பிரசென்ட் ஆயிருக்கணும். அதாவது இங்க பாருங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரைஸ் அரிசி வாங்குறது. ஃபார்ட்டிஃபைட் ரைஸ் கர்னல்ஸ் அவ ஃபார்ட்டிஃபைட்ன்னு பிரசென்ட் ஆயிருக்கு. கரெக்ட்டா? வேர்டு லோகோவும் பிரசென்ட் ஆயிருக்கு. கரெக்ட்டா? அதே மாரி நியூட்ரியன் என்ன ஆட் பண்ணியிருக்காங்க பிரசென்ட் ஆயிருக்கு. ஓகேவா? இந்த மாரி இருக்குன்னு சொல்றாங்க. அப்பதான் கன்சியூமருக்கு அந்த அவேர்னஸ் இருக்கும். இது எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணலாம்ன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இம்ப்ராப்பரா நீங்க ஸ்டோர் பண்ணீங்கன்னா, அந்த நியூட்ரியன்ட் வந்து டெஸ்ட்ராய் ஆயிடும். ப்ராப்பரா நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கணும். சன்லைட் அவாய்ட் பண்ணிக்கணும். ஏர் டைட் கண்டெய்னர் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். சூட்டபிள் டெம்பரேச்சர் குடுக்கணும். அதே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமா நீங்க ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா, விட்டமின் அதுல பிரசென்ட் ஆக விட்டமினே லாஸ் ஆயிரும்னு கூட சொல்றாங்க. ஓகேங்களா? மாய்ஸ்சர்ல இருந்து புரொடெக்ட் பண்ணி வச்சுக்கணும். இப்ப நம்ம ஃபோர்ட்டிஃபைட் ஃபுட்ட வாங்கிட்டு வந்துட்டோம். ஃபோர்ட்டிஃபைட் ஃபுட் நீங்க பண்ணிட்டீங்க. ஃபோர்ட்டிஃபிகேட்ட யூஸ் பண்ணி ஃபுட்ட வந்து ஃபோர்ட்டிஃபிகேஷன் பண்றீங்க மெத்தட் மூலியமா. ஒரு ஃபோர்ட்டிஃபைட் ஃபுட் உங்களுக்கு கிடைக்குது. ரூல்ஸ், ரெகுலேஷன், ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு நீங்க சேல் பண்றீங்க. சேல் பண்ணும்போது பிளஸ் எஃப்ன்ற ஒரு லோகோ யூஸ் பண்றீங்க. ஃபோர்ட்டிஃபைட் வேர்ட யூஸ் பண்றீங்க. நியூட்ரியன்ட் ரெக்வயர்மென்ட் எல்லாத்தையும் லேபிளிங் பண்ணி கரெக்ட்டா எஃப்எஸ்எஸ்ஏ ஸ்டாண்டர்ட்ஸையும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ ஃபாலோ பண்ணிட்டு நம்ம வாங்கிட்டு வந்தாச்சு. ஆனா அதுக்கப்புறம் நீங்க ஸ்டோர் பண்ணல அப்படின்னா, ஒழுங்கா ஸ்டோரேஜ் பண்ணல அப்படின்னா, அதுல இருக்க நியூட்ரியன்ட் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லாஸ் ஆயிரலாம் அப்படின்றத சொல்றாங்க. ஓகேங்களா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா, சஸ்டைனபிள் டெவலப்மென்ட் கோல்ஸ்க்கும், ஃபோர்ட்டிஃபிகேஷனுக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 0 ஹங்கர பாத்துக்குது. சஸ்டைனபிள் கோல். கரெக்ட்டா? குட் ஹெல்த் வெல் பீயிங்க்கு சஸ்டைனபிள் கோல் வருது. குவாலிட்டி எஜுகேஷன் குடுக்குது. கரெக்ட்டா? ஹெல்த்தி பாப்புலேஷன் இம்ப்ரூவ்ஸ் நேஷனோட ப்ராக்ரஸ ஹெல்த்தி பாப்புலேஷன் பீப்பிள் தான் இன்கிரீஸ் பண்ண முடியும். இப்ப சஸ்டைனபிள் டெவலப்மென்ட் கோல்ஸ்னா பாத்தீங்கன்னா, எஸ்டிஜி கோல்ஸ். இந்த கோல்ஸ பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா 17 இருக்கு. இது ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொன்று இருக்கு. ஓகேவா? சரி. இப்ப ஃபுட் ஃபோர்டிஃபிகேஷனோட ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெர்சனலைஸ்டு நியூட்ரிஷனா இருக்கலாம். பயோ அவைலபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணி வச்சுக்கலாம். பயோ ஃபார்ட்டிஃபைட் ஃப்ரூட்ஸ கூட நம்ம அட்வான்ஸா யூஸ் பண்ணிக்கலாம். ரிசர்ச் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பேண்ட் ஆயிட்டு இருக்கு. ஸ்மார்ட் ஃபோர்டிஃபிகேஷன் டெக்னாலஜிஸ் வரலான்னு சொல்றாங்க. நானோ ஃபோர்டிஃபிகேஷன் டெக்னாலஜிஸ் வரலான்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ, ஃபுட் ஃபோர்டிஃபிகேஷன் இஸ் சயன்டிஃபிகல்லி ப்ரூவன் பப்ளிக் ஹெல்த் ஸ்ட்ராட்டஜி ஃபார் ரெடியூசிங் மைக்ரோ நியூட்ரியன்ட் டெஃபிஷியன்சி. ஓகேங்களா? பப்ளிக் ஹெல்த்த இம்ப்ரூவ் பண்ணுது. ரொம்ப ரொம்ப பீப்பிள்க்கு ஹெல்ப் ஆகுது. எஃப்எஸ்எஸ்ஏயும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. கவர்ன்மென்ட் ஆஃப் இந்தியாவும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாவும் இருக்கு. ஒரு இன்டர்வென்ஷன். அதாவது காஸ்ட் எஃபெக்டிவ் நியூட்ரியன்ட் இன்டர்வென்ஷன் தான் இந்த ஃபுட் ஃபோர்டிஃபிகேஷன். ஹிட்டன் ஹங்கர் எத ரெஃபர் பண்ணுது? மைக்ரோ நியூட்ரியன்ட் டெஃபிஷியன்ஸி ரெஃபர் பண்ணுது. விச் விட்டமின் இஸ் காமன்லி ஆடட் டூ மில்க்? இந்த மாரி தான் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. மில்க்ல எந்த விட்டமின் ஆட் பண்றாங்க காமனா அப்படின்றது கேட்கலாம். விட்டமின் டி. ஓகேங்களா? ஃபார்ட்டிஃபைட் ரைஸ் கர்னல்ஸ் எந்த மிக்ஸ்சர் நம்ம எடுத்துக்கிறோம்? 1:100ல எடுத்துக்கிறோம். இந்த 1ன்றது ஃபார்ட்டிஃபைட் ரைஸ் கர்னல்ஸ். ஓகேவா? விச் ஃபுட் இஸ் மெயின்லி ஃபார்ட்டிஃபைட் வித் விட்டமின் ஏ அண்ட் டி? எதோட நம்ம ஆட் பண்றோம்? ஆயிலுடன் நம்ம ஆட் பண்றோம். அது இல்லாம இன்னொன்னு இருக்கு. அதையும் பாருங்க. ஓகேவா? தி பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் மாஸ் ஃபார்ட்டிஃபிகேஷனுக்கு அயோடைஸ்டு சால்ட். ஏன்னா அதிகமா சால்ட் எல்லாருமே யூஸ் பண்றாங்க. எது ரிக்கெட்ஸ காஸ் பண்ணும்? விட்டமின் டி டெஃபிஷியன்சி வந்து ரிக்கெட்ஸ காஸ் பண்ணும். எந்த டெஃபிஷியன்சி வந்து உங்களுக்கு அனீமியா காஸ் பண்ணும்? அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ ஐ ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் வெல். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். சோ மேக்ஸிமம் கிளாஸ் வந்து இப்படிதான் போயிருக்கு. ஓகேங்களா? சோ முன்ன ரெஃபர் பண்ணிக்கோங்க. எந்த ஃபுட்டோட எத ஆட் பண்ணா நம்மளுக்கு வந்து ஃபார்ட்டிஃபிகன்ட் ஃபுட்ஸ் கிடைக்குது. அந்த ஃபார்ட்டிஃபிகன்ட் ஃபுட்ஸ்ல என்ன நியூட்ரியன்ட் பிரசன்ட்டா இருக்கு. பயோ அவைலபிலிட்டி எப்படி இருக்கு. அத சாப்பிட்டா நமக்கு என்ன இம்ப்ரூவ்மென்ட் கிடைக்கும். என்ன நம்ம பிரிவென்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்றது எல்லாத்தையும் பார்த்துட்டீங்க அப்படின்னாலே ஓவராலா நமக்கு வந்து இது ஃபுல்லா கவர் ஆயிடும். ஓகே.
ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, ஃபார்டிஃபிகேட்ஸ்ல வருது. இந்த ஃபார்டிஃபிகேட்ஸ் அது இல்லாம எஸ்டிஜி கோல்ஸ் கூட ரிலேட் ஆகுது அப்படின்றதையும் பார்த்து வச்சுக்கோங்க. எஃப்எஸ்எஸ்ஐ என்ன குடுத்துருக்காங்க? என்ன லோகோ யூஸ் பண்ணியிருக்காங்க? அது நம்ம ஃபார்ட்டிஃபைடு மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்களா? அப்படின்றதையும் பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா? எந்த ஃபுட்டோட எத நம்ம ஆட் பண்ணா சீக்கிரமா வந்து பாத்தீங்கன்னா, டிசால்வ் ஆகுதுன்னு பார்த்து வச்சுக்கணும். இந்த ஃபேட் சோலியூபிள் விட்டமின்ஸ் நம்ம சொன்னோம். ஆயில்ல கரெக்ட்டா? சோ அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா அதெல்லாம் ஈஸியா டிசால்வ் ஆகுது. ஓகே. சோ நான் இப்படியே புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். தேங்க் யூ சோ மச்.